நெல்லை கருப்பந்துறையில் 2000 மக்கள் வெள்ள நீர் சூழ்ந்திருப்பதால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்பாக நமது செய்தியாளர் லதா வழங்கிய தகவல்களை நாம் பார்க்கலாம். திருநெல்வேலி மாவட்டத்தில் பெய்த மழையின் காரணமாக தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இந்த பகுதியில் பெரும்பான்மையான பகுதிகளில் வெள்ள நீரானது புகுந்திருக்கிறது. குறிப்பாக நாம் தற்பொழுது இருக்கக்கூடிய கருப்பந்துறை பகுதி, அதாவது திருநெல்வேலி டவுன் அருகில் இருக்கக்கூடிய கருப்பந்துறை பகுதியில் பார்த்தோம் என்றால் கண்ணு கெட்டும் தூரம் வரை மழை நீரானது வெள்ளக்காடாக காட்சியளிப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னும் சற்று உள்ளே போனால் அங்கே 2000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை சுற்றியும் மழை நீரானது சூழ்ந்திருக்கிறது. குறிப்பாக அந்த பகுதியில் பார்த்தோம் என்றால் 2000க்கும் மேற்பட்ட மக்கள் உள்ளே சிக்கி தவிக்கிறார்கள். வீட்டினுடைய முதல் தளம் வரையில் அந்த பகுதியில் தண்ணீரானது தேங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அந்த பகுதி மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதிக்கு செல்லக்கூடிய சாலைகள் அனைத்தும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதியில் இருந்து வெளியேறக்கூடிய நீரானது இந்த சாலை முழுவதும் நிரம்பி காணப்படுவதால், ஒரு ஆலையை முழுக்கும் அளவிற்கு நிரம்பி காணப்படுவதால் இந்த பகுதியில் போக்குவரத்து என்பது முற்றிலும் துண்டிக்கப்பட்டு அந்த கிராமத்துக்கும் இந்த டவுனுக்கும் இடையேயான அந்த இணைப்பு என்பதை முற்றிலும் துண்டிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையானது இருக்கிறது. குறிப்பாக அந்த 2000 மக்களினுடைய நிலை என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. உள்ளே இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லை என்றும், அதே போல மின்சாரம் உள்ளிட்ட எந்த ஒரு அத்தியாவசிய வசதிகளும் இல்லாமல் மக்கள் தவிப்பதாக இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் நம்மிடையே தெரிவித்திருக்கிறார்கள். நம்மிடையே இந்த பகுதியை சேர்ந்த லெனின் என்பவர் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்போம். வணக்கம் சார், என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு இந்த பகுதியில? என்னென்ன நடவடிக்கைகள்லாம் எந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு? தொடர்ந்து மழை பெஞ்சுக்கிட்டு வருது. இந்த மழையை கட்டுப்படுத்துவதற்கான அதாவது மக்கள் கிட்டத்தட்ட 2000 மக்கள் உள்ள இருக்கிறாங்க. இவங்களை பாதுகாப்பதற்கான வழிமுறைகளை இங்க தமிழ்நாடு அரசு வெகு விரைவா சீக்கிரமா பண்ணணும். ஆனா இங்க என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே தாமிரபரணி ஆற்றினுடைய தண்ணீருடைய அளவும் அதிகரிச்சு வருது. அதே நேரம் இங்க இருக்கக்கூடிய குளங்கள் உடைந்து, அதே போல வயக்காடுகள் இருக்கக்கூடிய தண்ணீரும் அதிகப்படியான தண்ணீர் இருக்கனால இங்க இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்ற முடியல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய அரசு இந்த மக்களுக்கு எந்த உள்ள பாத்தீங்கன்னா இதுக்கு அடுத்தாப்புல கருப்பந்துறை, விளாகம்ட்டு ஒரு 3 கிராமங்கள் இருக்கு. இந்த கிராமங்கள்ல 2000க்கும் மேற்பட்ட மக்கள் உள்ள சிக்கி தவிக்கிறாங்க. இந்த மக்களை மீட்பதற்கான வழிமுறைகளை இந்த அரசு வெகு விரைவாக செய்யணும். இருக்கிறது ஒரே ஒரு போட்டை வச்சுதான் மக்களை மீட்டுக்கு இருக்காங்க. இப்பவே பாத்தீங்கன்னா இரவாயிடுச்சு. இரவுல மீட்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம நேற்றுல இருந்து அந்த மக்கள் உள்ள இருக்க மக்கள் சாப்பாடோ இல்லைன்னா மற்ற வசதிகளை செய்து கொடுக்கல. கரண்ட் ஃபெசிலிட்டி இல்ல, மொபைல் போன்ல யார்ட்டையும் சார்ஜ் இல்ல, யாரையும் கான்டாக்ட் பண்ற அளவுக்கு எந்த வசதிகளும் செய்து தரல. இந்த அரசு உடனடியாக உள்ள இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவு தேவைகளை பூர்த்தி செய்யணும். உள்ள இருக்கக்கூடிய மக்கள் அந்த 2000 மக்களையும் மீட்கக்கூடிய வேலைகளை பார்க்கணும். இந்த தமிழ்நாடு மீட்பு குழு வச்சு எதுவுமே பண்ண முடியாது. இருக்கிற ஒரு போட்டு தான் இருக்குது, அதை வைத்து எதுவுமே பண்ண முடியாது. உடனடியாக அரசு வெகு விரைவான இங்க ஹெலிகாப்டர் ஒன்று சும்மா தான் சுத்திக்கு இருக்குது. இந்த மக்களை வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு வேலைகளை தான் பார்த்துக்க இருக்குது. இந்த ஹெலிகாப்டர் மூலமா இருக்கக்கூடிய மக்களை மீட்கணும். இது மட்டும் இல்லாம புது கிராமம்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமம் ஒட்டுமொத்தமா அழிஞ்சு இன்னைக்கு இதாயிருக்கு. இன்னும் இரவு வேற தண்ணியை இன்னும் திருப்பி விடக்கூடிய வேலைகளை தாமிரபரணி நிர்வாகமும் இங்க இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகமும் திருப்பி விடுற வேலையை பார்த்துக்கிறாங்க. இந்த மக்களை இரவு முழுவதற்குள்ள மீட்கல அப்படின்னா மக்கள் மூழ்கி செத்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். உடனடியாக அரசு விரைந்து இந்த வேலைகளை மீட்கக்கூடிய வேலைகளை பார்க்கணும். அதுக்கு முன்னாடி உணவு தேவைகளை பூர்த்தி செய்யணும். உணவுகளை சப்ளை பண்ணக்கூடிய வேலைகளை பார்க்கணும்னு கேட்டுக்கிறேன். இந்த பகுதியை சேர்ந்த லெனின் குறிப்பிட்ட விஷயங்களை பார்த்தோம். குறிப்பாக 2000க்கும் மேற்பட்ட மக்கள் உள்ளே சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு நிலையில் முதலில் அவர்களினுடைய அந்த அத்தியாவசிய தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும். அதே போல கூடுதல் படகு மூலியமாக மீட்க வேண்டும் அல்லது ஹெலிகாப்டர் உதவியோடு மீட்க வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.